ஈ.வே. ராமசாமி கல்யாணம் செய்து வைத்தால் குழந்தை பிறக்குமா என சில திராவிட கூமுட்டைகளுக்கு சந்தேகம் எழுந்ததாம். அது பற்றி இந்த காணொளியில் பார்ப்போம். திராவிடர் கழகம் மூடர் கூடமோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்தும் விதமாக கி. வீரமணி ஒரு சம்பவம் செய்துவிட்டார். உண்மையில் தீக்கவில் இப்படியெல்லாம் முட்டாள்கள் இருப்பார்களா என வியக்காமல் இருக்க முடியவில்லை. மதுரை மோதிலால் இல்ல மணவிழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் விளக்கவுரை என்கிற தலைப்பில் 13 ஆகஸ்ட் 24 நாள் விடுதலையில் வந்த செய்தியில் கி. வீரமணி கூறியது. சில தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம். அது என்னவென்றால் சடங்குகள் மந்திரங்கள் இல்லாமல் கல்யாணம் நடந்தால் குழந்தை பிறக்குமா. அவர்கள் என்ன சந்தேகம் கேட்டார்கள் என்றால், ஏங்க பெரியார் தலைமையில் கல்யாணம் நடக்கிறதே, சடங்குகள் இல்லாமல் மந்திரங்கள் சொல்லாமல் கல்யாணம் நடத்துகிறாரே, குழந்தை பிறக்குமா என கேட்டனராம். அதாவது கி. வீரமணி தம் பேச்சை கேட்பவர்கள் எல்லாம் எத்தனை அறிவிலிகள் என நினைத்திருந்தால் இவ்வாறாக ஒரு உருட்டு உருட்டி இருப்பார். யாருக்கும் வாயில் விரலை வைத்தால் கடிக்கக்கூட தெரியாது என நினைத்துவிட்டார் போலும். தாய்மார்களுக்கு பெரியவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு சந்தேகமாம். அந்த காலத்தில் ஒவ்வொருவனும் 10 பிள்ளைகள் பெற்று போட்டு இருப்பான். அவனுக்கெல்லாம் குழந்தைகள் எப்படி பிறக்கிறது என தெரியாமல் இந்த கூமுட்டைகளிடம் கேட்டார்களாம். பெரியார் சடங்குகள் இல்லாமல் மந்திரங்கள் சொல்லாமல் கல்யாணம் நடத்துகிறாரே, குழந்தை பிறக்குமா என்று. சடங்குகளுக்கும் குழந்தை பிறப்பதற்கும் என்னையா சம்பந்தம். நல்ல வேளை பிள்ளை பெறவும் ஈ.வே. ராமசாமி தான் கற்று கொடுத்தார் என கி. வீரமணி சொல்லாமல் போனதற்கு சந்தோஷப்பட்டு கொள்ள வேண்டும். தான் ஒருவன் தான் அறிவாளி. மற்றவர்களெல்லாம் முக்கியமாய் தம் பேச்சை கேட்பவர்கள் எல்லாம் அறிவற்றவர்கள் என்கிற மனநிலையில் இருக்கக்கூடிய அற்பனால் தான் இவ்வாறாக பேச முடியும். திராவிடர் கழகத்தில் சேர்ந்து எல்லோரும் அறிவாளியாகி இருப்பார்களே. அப்புறமும் எதுக்குய்யா குழந்தை பிறக்குமா என்றொரு சந்தேகம். ஈ.வே. ராமசாமி சொன்னது, என்னை பொறுத்தவரையில் என்னை பின்பற்றி நடந்து வருபவர்கள் புத்திசாலிகளாய் இருக்க வேண்டுமென்ற கவலை எனக்கு ஒரு சிறிதும் கிடையாது. தங்கள் அறிவை ஆற்றலை மறந்து என் லட்சியத்தை நிறைவேற்றிக் கொடுக்க கூடிய ஆட்கள் தான் எனக்கு தேவையே ஒழிய, அவர்கள் புத்திசாலிகளா முட்டாள்களா பைத்தியக்காரர்களா கெட்டிக்காரர்களா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. குடி அரசு மே 29, 1948. தனக்கென்று இப்படியான மாபெரும் அடிமைக் கூட்டத்தை வைத்திருந்த ஈ.வே. ராமசாமி வகையறாக்கள் மக்களை முட்டாளாக கருதாவிட்டால் தான் ஆச்சரியம். மந்திரத்தால் மாங்காய் விளையும் என நம்புபவர்களைப் போல், அரசமரத்தை சுற்றி வந்து அடிவயிற்றை தொட்டு பார்த்தவர்களைப் போல் தம் திராவிடர் கழக ஆட்களையும் கி. வீரமணி நம்பி உள்ளார். நன்றாக படித்து நல் சிந்தனைகள் கொண்டு உழைப்பால் முன்னேறிய மக்களாக உள்ள சௌராஷ்டிரா மக்கள் மத்தியிலேயே கி. வீரமணி மடத்தனமான இந்த பேச்சை பேசி இருக்கிறார். அதே நேரம் இவ்வாறான முட்டாள்தனமான பேச்சை கேட்கிறவர்களின் பேதமையையும் கண்டித்து தான் ஆக வேண்டும். பெரிய மனிதர்கள் என பேச அழைத்தால் நமக்கெல்லாம் அறிவே இல்லாத மாதிரி எண்ணிக்கொண்டு பேசுபவர்களை மேடையில் ஏற்றுவது நம்மை நாம் சிறுமைப்படுத்திக் கொள்வது போல. நாம் ஒரு நபரை அறிவாளி என பேச அழைக்கிறோம். அவர் உண்மையிலேயே அறிவாளியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. நம்மையெல்லாம் முட்டாளாக கருதாத நபராக இருக்க வேண்டும். எதுவுமே நமக்கு தெரியாது என்பது போல் நம்மை நினைத்து பேச வந்த நபரை அனுமதித்தோமேயானால் நம்மை நாம் சிறுமைப்படுத்திக் கொள்வது போல். நிகழ்ச்சிக்கு பெரிய மனிதர்கள் வர வேண்டும் என யாரையாவது அழைப்பது வழக்கம் தான். அது மரியாதை நிமித்தம் அழைப்பது. வந்தவன் நம் சுயமரியாதையை கேலி பேசும் விதமான பேச்சாளியாய் இருக்கக்கூடாது.
நம்மையெல்லாம் தற்குறி போல நினைத்து பேசும் கி. வீரமணி போன்ற ஆட்களை திருமணத்திற்கு அழைத்து தலைமை தாங்க சொல்வதும். புரோகிதர்களை வைத்து திருமணம் முடிப்பதும் ஒன்று தான். இரண்டுமே ஒரு வகையில் சிறுமைத்தனம் தான்.